श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஹலோ குட்டீஸ், நான் இப்போ நைமிஷாரண்யம் போயிட்டு வந்தேன். அதை பற்றி உங்களுக்கெல்லாமும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன். கேட்குறீங்களா? ஓகேயா? நைமிஷாரண்யம் அப்படிங்கிறது ஒரு காடு. காடு அப்படின்னா வனம். அந்த வனத்திலேயே பெருமாள் வன ரூபியாக இருந்துட்டுருக்கார். அந்த இடம் காடு, காடே வனரூபி, அந்த வனரூபியே பெருமாள். அந்த மாதிரி இருக்கிற இடம் அது. நாராயணன் பரனாம் அவனுக்கு நிலையடியோன் சோராதனத்தும் அவன் உடம்பு. அதாவது இந்த உலகத்தில் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன் தான். எல்லார காட்டிலும் மேம்பட்டவன் ஸ்ரீமன் நாராயணன். அந்த நாராயணனுக்கு நாம் எல்லோரும் அடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர் உள்ளது, உயிர் அற்றது அப்படின்னு இருக்கிற எல்லா வஸ்துக்களும், எல்லா பொருட்களும் பெருமாளுக்கு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு சரீரமாக இருந்துருக்கோமா. இது நீங்கள் இந்த அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சார் இல்லையா பெருமாள், அதில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாமே பெருமாளுக்கு சரீரமாக இருந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேதங்கள் எல்லாம் பெருமாளை பற்றி போற்றி புகழ்ந்து புகழ முடியாமல் பின்வாங்கி எடுத்தான். அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் காரணமாகவும் காரியமாகவும் அந்த எம்பெருமான் தான் இருக்கான். அப்படி இருந்தாலும் நான் அதில் இருக்கிற இந்த காரணம் காரியம்னு இருக்கிற போது அதில் நிறைய அழுக்கு, இப்போ நம்ம உடம்பே இருக்குது, நம்ம உடம்புல இருக்கிற சீழ் ரத்தம் அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெருமாளுக்கு ஒட்டுமான்னு? பெருமாளுக்கு எதுவுமே ஒட்டாது. எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலையும் எம்பெருமான் மேலே எந்த கெடுதலும் ஒட்டாது. நம்மளுடைய எல்லா கர்மங்களையும் அழித்து நமக்கெல்லாருக்கும் உபாயஸ்தானத்தில் இருக்கிறவன் அந்த பெருமாள் தான். நம்ம எல்லாருக்கும் தன்னுடைய திருமேனியை காமிச்சு, தன்னுடைய திருமேனியை எல்லாரும் அனுபவித்து எல்லாரும் அவனுடைய திருவடியை சேரணும் அப்படிங்கிறது தான் எம்பெருமானுடைய ஒரு விருப்பம். அதுக்கேற்ற மாதிரி அந்த நைமிஷாரண்யத்தில் இயற்கை எழில் கொஞ்ச வந்தவா எல்லாருடைய தாபத்திரயங்களும் போகும்படியாக பெருமாள் விமலனாய் ஸ்ரீமன் நாராயணனாக எழுந்தருளியிருக்கான். அங்கே வந்த எல்லாருக்குமே மற்றொரு பற்றே இல்லாமல் அங்கே போனாலே பெருமாள் அனைவருக்கும் நல்லது தான் பண்ணிட்டுருப்பான். அப்பேற்பட்ட அந்த நைமிஷாரண்யம் அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்தலங்களில் 108 அதுவும் ஒன்று. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிற இடமும் அது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ அகோபில மடத்தில் 43ஆம் பட்டத்தில் மூர்த்தாபிஷிக்தராய் ஞான வைராக்கிய சீலராய் எழுந்தருளியிருந்த தேவனார் வளாகம் அழகிசிங்கர் ஸ்ரீ வீரராகவ ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் அப்படிங்கிற அந்த ஆச்சாரியனுக்கு பிருந்தாவனம் அங்கே இருக்குது. பிருந்தாவனம் அப்படின்னா அந்த ஆச்சாரியன் அங்கே எழுந்தருளி இருந்த பொழுது, அந்த ஊருக்கு நைமிஷாரண்யத்துக்கு போயிருந்த பொழுது பெருமாள் அவருக்கு அங்கேயே முக்தியை கொடுத்துட்டார். அங்கேயே அந்த ஆச்சாரியன் பெருமாள் திருவடியை அடைஞ்சார். அப்பேற்பட்ட முக்தி க்ஷேத்திரமும் அதுதான். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமன், நம்மளாம் இன்னைக்கு அயோத்தி ராமன் சொல்லின்னு இருக்கோமே, அந்த அயோத்தி மன்னன் ஸ்ரீ ராஜாராமன் தன்னுடைய சரிதத்தை லவகுசர்கள் கேட்ட இடமும் அந்த இடம்தான். ஸ்ரீ வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவதம் மற்ற புராணங்கள் எல்லாமும் கிடைச்ச இடமும் அந்த இன்ப சூழல் நைமிஷாரண்யத்தில் தான். இப்பேற்பட்ட பெருமையாக மிகுந்த இந்த நைமிஷாரண்யம்
எப்படி வந்தது பார்க்கலாமா? நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் முதல் இந்த ரிஷிகள் எல்லாருமா அங்கே தபஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறா. அப்போது நிகழ்ந்த சம்பவத்தை சிவபெருமான் தன்னுடைய பார்வதிக்கு, மனைவி பார்வதிக்கு சொல்கிறார் இந்த வரலாறை. என்னென்னா, முதல்ல இந்த க்ஷேத்திரம் வெறும் காடாக தான் இருந்தது. அப்பேற்பட்ட அந்த காட்டில் கோமதி நதியும் ஆதிசக்தி ஸ்ரீ லலிதா தேவிக்கு கோவிலும் அங்கே இருந்தது. இந்த மாதிரி இருந்த பொழுது முதல்ல 88,000 முனிவர்கள் ரிஷிகள் அவள்லாம் தவம் பண்ணணும் அப்படின்னு நினச்சான். அப்படி தவம் பண்ணணும் அப்படின்னா அவளுக்கு நித்தியப்படிக்கு தண்ணி வேணும், அந்த இடம் நல்லா க்ளீனாக தூய்மையானதாக இருக்கணும், மனசுக்கு நிம்மதியான அமைதியான சூழலாக இருக்கணும் அப்படின்னு இவா தேடினா அவளுக்கு கிடைக்கல. உடனே அவள் என்ன பண்ணினா பிரம்மா கிட்ட போய் கேட்குறா, இந்த மாதிரி தூய்மையாகவும் மனசுக்கு நிம்மதியாகவும் நல்லா தண்ணீர் சம்ருத்தியாகவும் இருக்கிற இடம் எங்களுக்கு பார்த்து சொல்லுவோம், நாங்கள் தவம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறா. உடனே பிரம்மா தன்னுடைய மானசீகமாக ஒரு சக்கரத்தை உண்டு பண்ணுறார். அந்த சக்கரத்தை நான் இப்போ பிரயோகப்படுத்துகிறேன். இது எங்கே விழறதோ அந்த இடம்தான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி உச்சித்தமான இடம் அப்படின்னு சொல்கிறார். அவன் முனிவர்களும் சரின்னு ஒத்துக்கிறார். அந்த சக்கரம் 7 லோகத்துலேயும் போய் சுற்றி வருதான். அப்படி வரப்போது இந்த முனிவர்களும் கூடையே போயின்ற காலம். அப்படி போகிற போது இந்த சக்கரம் 7 லோகமும் சுற்றி ஒரு இடத்துல பூமிக்குள்ளே அழுந்தி பூமிக்கடியில் போயிடுத்தான். இவாளுக்கு ஒரே பயமாக எடுத்து திருப்பியும் பிரம்மாக்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறா. உடனே பிரம்மா என்ன பண்ணுறார், உடனே லலிதா தேவியை கூப்பிட்டு அந்த சக்கரத்தை சாந்தப்படுத்தி சரியான இடத்த சொல்லுமா அப்படின்னு சொல்கிறார். உடனே லலிதா தேவி போய் அந்த சக்கரத்தை சாந்தப்படுத்தி அந்த சக்கரத்தை மேலே கொண்டு வரா. அந்த இடம்தான் சக்கரம் உருண்டு உட்கார்ந்த இடம். அந்த இடத்த தான் நைமிஷாரண்யம், அதாவது நேமி அப்படின்னா சக்கரம், அது உடைஞ்சது இல்லையா, சீர்ணம் அப்படின்னா உடைஞ்சது. அரண்யம்னா காடு. சக்கரம் உடைந்த விழுந்த இடத்துக்கு பேர் நைமிஷாரண்யம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல யக்ஷர், கந்தர்வர், கிண்ணர்கள் மற்றும் முனிவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல லலிதா தேவியை போற்றி புகழ்ந்து அந்த நைமிஷாரண்யத்திலே அங்கே அந்த லலிதா தேவிக்கு ஒரு கோவிலும் கட்டியிருக்காளாம். அந்த மாதிரி இருக்கப்பட்ட அந்த இடத்துல அந்த லலிதா தேவி சொல்கிறா, முனிவர்களே, சித்திரை மாதம் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ நவராத்திரியில் பக்தியோட துர்கா சப்த சதி அப்படிங்கிறத பாராயணம் பண்ணி பூஜை பண்ணினா அவள் விரும்புகிறத நான் கொடுக்குறேன் அவளுக்கு அப்படின்னும் அந்த லலிதா தேவி சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அந்த லலிதா தேவியோடைய கோவிலை 108 தரம் பிரதட்சணம் பண்ணி ஜபம் பண்ணினாலும் அவளுக்கு வேண்டியதை நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அந்த சக்கரம் விழுந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் உண்டாயிருக்கு. அந்த இடத்துக்குள்ள சக்கர தீர்த்தம்னு பேர். அந்த சக்கரம் விழுந்த இடம் சக்கர தீர்த்தம் அப்படின்னு பேர். அந்த சக்கர தீர்த்தத்தில் யாரெல்லாம் போய் தீர்த்தமாடுறாளோ அவளுக்கு என்ன வியாதி இருந்தாலும் அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் குருக்ஷேத்திரத்தில் ஒரு கிரகண காலத்தில் இந்த பிரம்ம சரோவரில் போய் தீர்த்தமாடினா என்ன பலன் உண்டாகுமோ அந்த பலன் இந்த சக்கர தீர்த்தத்தில் நீராடினாலே கிடைக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம், சக்கர தீர்த்தத்தில் போய் நீராடினாலே அந்த குருக்ஷேத்திர பிரம்ம சரோவரில் போய் தீர்த்தமாடின பலன் கிடைக்கும் நீங்கள் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இது நைமிஷாரண்யத்தில் ஒரு விருட்சம்னா மரத்தை நட்டாலோ இல்லை ஒரு பசுமாடு தானம் பண்ணினாலோ இல்லை ஒரு படுக்கையை தானம் பண்ணினாலோ ஒவ்வொன்றுத்துக்கும் அவ்வளவு பலனா.
அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் தான் இருக்கிற இடத்துல 1,00,000 பசுக்களை தானம் பண்ணுறதுக்கும் ஒரு திவ்ய தேசத்தில் போயிட்டு 100 பசுக்களை தானம் பண்ணுறதுக்கும் சமம். எதுன்னா இந்த நைமிஷாரண்யத்தில் போயிட்டு ஒரே ஒரு பசுவை தானம் பண்ணினாலே கிடைக்கும் அப்படிங்கிறா. இந்த கோதானம் பண்ணி எல்லாம் பண்ணினா அவளுக்கு அனைத்து விதமான இதுவும் போகும், கெடுதலும் போகும், பாவங்கள் தீரும் அப்படிங்கிறா. இந்த இவ்வளவு தானம் பண்ணி எல்லாம் பண்ணினாலும் அந்த தானங்கள் பண்ணினா அவளுடைய பித்ருக்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சு அவள்லாம் வைகுண்டத்தில் துந்துபி வாத்தியம் முழங்கி கொண்டு நித்தியவாசம் செஞ்சுட்டுருப்பாளாம். அவளாம் சந்தோஷமாக அங்கே நித்தியவாசம் பண்ணுவாளாம். பித்ருக்கள்லாம் சந்தோஷமாக நித்தியவாசம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்கே நம்ம எல்லாருக்கும் அவள் ஆசீர்வாதம் சந்தோஷமாக பண்ணுவா அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அங்கே நைமிஷாரண்யமோ கயாவோ அந்த மாதிரி இடங்களில் போய் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதெல்லாம் விசேஷம். அதான் இப்போ அந்த நைமிஷாரண்யம் ஒரு கயா க்ஷேத்திரத்துக்கும் சமம் அப்படிங்கிறா. என்னென்னா கிருதயுகத்தில் கயா அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தானா. அவன் ஸ்ரீமன் நாராயணனை நினச்சி தமம் பண்ணியிருக்கான். அப்படி ஸ்ரீமன் நாராயணன் நினச்சி தமம் பண்ணின்னு இருந்த போது பெருமாள் சந்தோஷம் அடைஞ்சு, அப்பா உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படிங்கிறார். நீ என்ன வரம் கொடுக்குறியோ கொடு அப்படின்ட்டு பெருமாள் கிட்டேயே இஷ்டத்தை விட்டுட்டான். நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இந்த வரம் வேணும் அந்த வரம் வேணும் எல்லாம் கேட்டிருப்போம் இல்லையோ. நீ என்ன வரம் கொடுக்குறியோ நீயே கொடு அப்படின்னு சொல்லி அந்த அசுரன் சொல்லிட்டான். சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணினார்? நான் உனக்கு வரம் தரணும்னா உனக்கு இறப்பு தான் நேரும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிறான். உடனே பெருமாள் என்ன பண்ணுறார்? சுதர்சன சக்கரத்தால், அதாவது இறப்பு தான் நேரும் அப்படின்னா அதுவும் ஸ்ரீமன் நாராயணன் கையால் நேரும் அப்படின்னா என்ன எவ்வளோ சந்தோஷம், நமக்கு பகவான் கையாலேயே மோட்சம் கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம். அதனால அந்த அசுரன் பரவாயில்ல அப்படின்னு ஒத்துண்டு சரின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணுறார்? சுதர்சன சக்கரத்தால் அவனை 3 துண்டாக போடுறார். என்ன? தலை வரைக்கும் மண்டை வரைக்கும் ஒரு துண்டு, அடுத்தது தொப்புளுக்கு கீழே ஒரு துண்டு போடுறார். போட்டதும் 3 துண்டாக போய்டுறது. உடனே அந்த 3 துண்டமும் எப்படின்னா சரண கயா, அந்த அவனுடைய திருவடி விழுந்த இடம் சரண கயா. அவனுடைய உடம்பு விழுந்ததோ இல்லையோ அந்த இடம் நாபி கயா, அதுதான் நைமிஷாரண்யம். அடுத்தது கபால கயா, கபாலம் அவனுடைய அந்த தலை விழுந்தது இல்லையா, அந்த தலை விழுந்த இடம் கபால கயா, அதான் பத்ரிகாசிரமம் அப்படிங்கிறது. இப்போது கயால சிரார்த்தம் பண்ணணும். கயால பண்ணினா அவனுடைய கால் திருவடியில் பண்ணினதுக்கு சமம். அடுத்தது நைமிஷாரண்யத்தில் உடல், அடுத்தது கபாலகயா பத்ரி, இந்த 3 இடத்துலையும் பண்ணினா தான் கயா சிரார்த்தம் பண்ணினதுக்கு சமம். இந்த கயா க்ஷேத்திரம் அதனால் இங்கே நம்ம என்ன பிண்ட தர்ப்பணம் பண்ணினாலும் சிரார்த்தம் பண்ணினாலும் அது அவ்வளவு உத்தமான காரியம், உத்தமம். அடுத்தது வியாசபீடம்னு அங்கே இருக்கு. இந்த வியாசபீடம் எப்படின்னா வியாசர் என்ன பண்ணினா ருக் யஜுர் சாம அதர்வண 3 வேதங்களையும் அவர் எடுத்து அது எல்லாத்தையும் ஒரு வரிசைப்படுத்தி கிரமப்படுத்தி கொடுத்துருக்கார். ருக் யஜுர் சாம அதர்வண 3 வேதத்துலையும் அந்த வேதங்கள் என்னென்னா ரிக் வேதத்தில் 10,552 மந்திரங்கள் இருக்கான். யஜுர் வேதத்தில் 2086 மந்திரங்கள், சாம வேதத்தில் 1875 மந்திரங்களும், அதர்வண வேதத்தில் 5987 மந்திரங்களும் இருக்கான். இவ்வளவு மந்திரங்களையும் ஜெபிக்க முடியுமா? அதனால் எல்லாத்தையும் எடுத்து அதை எல்லாத்தையும் முக்கியமானதை எடுத்து நமக்கு வேதங்களை பிரித்து கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட அந்த வேத வியாசர் மேலே பகவான் அனுப்பிரவேசம் பண்ணி இந்த காரியத்தை நடத்தியிருக்கார். அதனால் இந்த சாஸ்திரங்கள்லாம் இந்த வியாசர் நமக்கு இப்படி கொடுத்ததுனால அவருக்கு வேத வியாசர், வியாச பகவான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட வரும் இல்லையா, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. இதை வச்சு தான் அதுலேயும் அந்த வரிகளை நமக்கு
கொடுத்துருக்கார் யார்? பீஷ்மர். அது மாதிரி இந்த வேதத்தை நமக்கெல்லாம் தொடுத்து கொடுத்த அந்த வேத வியாசர் நைமிஷாரண்யத்துலேயும் நமக்காக எல்லாம் பண்ணியிருக்கார். என்னென்னா, அவர் இந்த வேதத்தெல்லாம் இவ்வளவு மந்திரங்களையும் தொகுத்து ஒரு வருஷ கிரமப்படுத்தி நமக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரே, அப்போ கூட அவருக்கு மனசு நிம்மதி அடையலையாம். உடனே அவர் மனசு வேதனையோடு இருந்தாராம், அமைதி இல்லாமல். அப்போ நாரத மகரிஷியை பார்த்துருக்கார். நாரத மகரிஷி சொல்லியிருக்கார், நீ கிருஷ்ண சரிதத்தை எழுது, உன்னுடைய மனசு நிம்மதி அடைஞ்சிடும் அப்படின்னு. உடனே ஸ்ரீ வேதவியாசரும் அந்த நாரதர் சொன்னபடி ஸ்ரீமத் பாகவத புராணத்தை இந்த நைமிஷாரண்யத்தில் உட்காந்து எழுதினாராம். அந்த இடம்தான் இப்போது வியாச பீடம் அப்படின்னு இன்றைக்கும் அழைக்கப்பட்டுருக்கு. அங்கே உட்காந்து எல்லாம் இன்றைக்கும் பாராயணம் பண்ணின்னு இருக்கா. இங்கே உட்காந்து ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ பகவத்கீதை, ராமாயணம் போன்ற புண்ணிய கிரந்தங்கள்லாம் இப்போவும் அங்கே பாராயணம் பண்ணின்னு இருக்கா எல்லாரும். அதுக்கப்புறம் என்னாச்சு, சுத முனிவர் அப்படின்னு ஒருத்தர். அவர் பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள்லாம் ரொம்ப நாளாக வேள்வி பண்ணணும், யாகம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா. அப்படி அவள் அந்த யாகம் பண்ணுறதுக்கு யாகமும் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுக்கு நடுவில் சாஸ்திரத்தெல்லாமும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. இந்த சுதமுனிவரை பார்த்து சுதமுனிவர் ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சு, உயர்ந்த பீடத்தில் உட்கார வச்சு, இந்த கலியுகத்தில் மக்கள்லாம் ஆயுள் குறைஞ்சி போகிறது, தர்ம சிந்தனை குறைஞ்சி போகிறது, நல்ல பேர் இல்லாமல் மந்த புத்தியோடு இருந்துருக்காளே, அவளுக்கெல்லாம் ஒரு நற்கதியை சொல்லுங்கோ அப்படின்னுட்டு கேட்குறா. கேட்டதுக்கு அவர் அங்கே உட்காந்துக்கண்டு எல்லாருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சுலபமாக ஆனால் எளிய நடையில் எல்லாத்தையும் அங்கே எல்லாருக்கும் சொன்ன இடமும் அந்த இடத்துல இருக்குது. அதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம 14 புராணங்கள், இதிகாசங்கள் அப்படின்னு இன்றைக்கும் நம்மளாம் கொண்டாடின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த நைமிஷாரண்யத்தில் பிரதட்சணம் பண்ணினா அவ்வளவு புண்ணியமாக. இந்த நைமிஷாரண்யத்தில் பிரதட்சணம் அப்படின்னு சொன்னால், நைமிஷாரண்யத்தில் காலை எடுத்து வச்சாலே போருமா, நைமிஷாரண்யத்தில் நடந்தாலே போருமா, அது அவ்வளவு புனிதமானதான். இந்த கங்கை கரை மேலே உட்காந்துட்டு அஸ்வமேத யாகம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ, காசியில் 4 மைல் நடந்து அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனும் இங்கே கிடைக்குமா, குருக்ஷேத்திரத்தில் 2 மைல் நடந்த அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். ஆனால் இந்த நைமிஷாரண்யத்தில் கால் வைக்கிற ஒவ்வொரு அடி வச்சாலுமே அது அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை கொடுக்குமா. அப்பேற்பட்ட பெருமை மிக்கதே இந்த நைமிஷாரண்யம். இந்த நைமிஷாரண்யத்திலேருந்து மிஸ்ரத் தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ததீச்சி முனிவர் அப்படின்னு ஒருத்தரங்க இருந்தார். அவர் என்னென்னா, அந்த மிஸ்ரத்து தீர்த்தத்தில் தீர்த்தாமாடிட்டு தன்னுடைய உடம்புல உப்பு தயிர் 2த்தையும் கலந்து தடவிண்டு பசுக்களுக்கு தன் உடம்ப உணவாக கொடுத்துட்டு இருந்தாராம். அது மட்டும் இல்லாமல் எலும்பு எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த சமயத்தில் என்னென்னா, விருத்ராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் முனிவர்கள் தவம் செய்கிற போது இந்த சிறுநீர் கழிக்கிறது இந்த மாதிரியான தப்பான வேலையெல்லாம் பண்ணி அவளுக்கு கெடுதல் பண்ணிட்டு இருந்தானாம். இந்த முனிவர்கள்லாம் தன்னுடைய கஷ்டத்தை தீர்க்கணும்னு ஸ்ரீ லலிதா தேவி கிட்ட போயிட்டு முறையிட்டிருக்கா. லலிதா தேவி ததீச்சி முனிவர்கிட்ட இருந்து அவர் நிறைய தானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த எலும்பெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த எலும்பை கொண்டு பானங்கள் 3 பானம் போட்டாலாம் அந்த அசுரனை கொல்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திரன் அந்த ததீச்சி முனிவரோட முதுகெலும்பு இருக்கே, அந்த முதுகெலும்பை வஜ்ராயுதமாக பண்ணி அந்த அசுரனை கொன்னாராம். இதெல்லாம் முக்கியமானது அந்த ததீச்சி முனிவர் ஆசிரமத்தில். இது எப்படின்னா, நைமிஷாரண்யத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த மிஸ்ர தீர்த்தம் அப்படிங்கிறது அது ததீச்சி முனிவரோட ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த இடத்த. அந்த இடத்துல வந்து சீத்தையோட கிணறும் இருக்கும். அங்கே சீத்தையோட கிணறும் அங்கே இருக்குது. சிவபார்வதி உருவங்களும் இருக்குது. இதெல்லாத்தையும் சேவித்தாலும் நமக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் முக்தி க்ஷேத்திரங்கள் அப்படின்னு இந்த மண்ணுலகத்தில் இருக்குது. இந்த பூலோகத்தில் என்னென்னா, ஸ்ரீமுஷ்ணம், திருப்பதி, ஸ்ரீரங்கம், சாலக்கிராமம், தோத்தாத்ரி, பத்ரி ஆகிய நைமிஷாரண்யம், இது எல்லாம் இந்த 8 ஸ்தலங்களும் இந்த பாரத பூமியில் நம்மளுடைய முக்தி க்ஷேத்திரமாக இருந்துட்டுருக்கு. இந்த எல்லாத்துலேயும் நம்ம போய்
சேவிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பாரத பூமியில் நமக்கு முக்தி க்ஷேத்திரங்களாக இருக்கிற இந்த இடங்களை போய் சேவிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பெருமாள் நமக்கு நல்லதை கொடுப்பார். நல்ல இந்த பாக்கியம் நமக்கு இந்த பிறவி பெருங்கடலேருந்து நம்ம போகிறதுக்கு நமக்கு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்கள்லாம் போய் நம்மளும் சேவிச்சுட்டு வருவோம். அதை தவிர்த்து ஹனுமான் கோட்டை, பஞ்சபாண்டவர் தவம் இருந்த இடம், மீதியல் இதெல்லாமும் அந்த இடத்துல இருக்குது. இங்கே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின இடமும் இருக்குது. அந்த இடம்தான் புண்டரீகவல்லி சமேத ஸ்ரீ தேவராஜ பெருமாள் ஆலயம் அங்கே இருக்குது. அந்த கோவிலில் போய் நம்ம சேவிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அடுத்தது நம்ம மேற்கொண்டு அடுத்ததில் பார்க்கலாம். மீதி இருக்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மீதி அப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஓகேயா, அடுத்ததில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.